ஈவினிங் ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது ஸ்வீட்டாக. கேசரி செய்ய போகிறோம். அம்மா கேசரி செஞ்சு தருவாங்க. ஆமாம், நாங்கள் சாப்பிடுவோம். அம்மா கேசரி செஞ்சு தருவாங்க. நெய் ஊற்றியாச்சு. மஞ்சள் கலரில் சூப்பராக இருக்குது நெய் பார்க்கவே. நெய்யிலே அப்படியே ரவையை போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சைலாம் போடுறீங்கன்னா முன்னாடி திராட்சை எதுவும் வறுத்து வச்சுக்கலாம். நாங்கள் இன்னைக்கு சிம்பிளாக பண்ணுறோம். டக்குன்னு உடனே ஸ்வீட் சாப்பிடணுன்ட்டு ஆமாம் பாஸ்தா ரெடி காலி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு இல்லாத காரணத்தினால் அப்படியே செஞ்சு ஒரு ஸ்வீட் சாப்பிடலான்னு இருக்கோம். அம்மா ஹாய் சொல்லுங்க. அம்மா இன்னைக்கு சூப்பராக கேசரி பண்ணுறாங்க. நெய் நிறைய ஊற்றிருக்கோமா, கம கமன்னு வாசனை வந்து ரொம்ப ஈஸி, டக்குன்னு ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேசரி பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி ஈஸி மெத்தட்ல நமக்கு நிறைய வேணா நிறைய போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டாலே நிறைய கேசரி கிடைக்கும். கொஞ்சம் ரவை போட்டாலே. இந்த மாதிரி நெய்யில் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ரவையை போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அந்த வாழைக்காய்களை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரேன். இப்போ ஷூட் பண்ணேன். நானே போட்டியை கட்டிக்கிட்டு கிளம்பி பசி இன்னைக்கு என்ன சாப்பிட்றதுனே தெரியாமல் வாழைக்காவெல்லாம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்னு இருக்கேன். வாழைக்காய் கொட்டுக்க மாட்டாங்க. கொஞ்சமாக கேசரி கலர் பவுடர் லைட்டாக யூஸ் பண்ண போகிறாங்க அம்மா. நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்? நெக்ஸ்ட்டு வாட்டர் ஊற்றணும். ஊற்றுங்கடாம இன்னும் கொஞ்சம் வறுக்கட்டும். வறுப்படணுமா? நல்லா வறுத்து முடிச்சாச்சு ரவையை. எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓம கொண்ட மாதிரி புகையை கிளப்புற. எவ்வளோ தண்ணி? இப்போ இது நல்லா வேகணும்ல, கொதிச்சு நல்லா கேசரி மாதிரி திக்காக அடிக்கும். ஆமாம், ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் கலர் பவுடர், சர்க்கரை, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். முந்திரிலாம் வறுத்துருந்தா அதுவும் போட்டுக்கலாம். கேசரிக்கு லைட்டாக கேசரி கலர் பவுடர் போட்டாச்சு. போட்ட உடனே சூப்பராக கலர் ஆகிடுச்சு. நெய்யும் நிறையாவே இருக்குது. சூப்பராக இருக்கும். நல்லாமா அடுத்து எல்லோ கலர் கேசரி பவுடர் வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். கேசரிக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ் நல்லா நமக்கு அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். கேசரி மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி திக்காக வர ஸ்டேஜில் ஸ்பீடாக இருந்தால் மேலாம் தலக்குன்னு அடிக்கும். அந்த மாதிரி டைமில் எஸ்கேப் ஆகிடும். கொதிக்கும் போது மேலே ரவா உப்புமா அதில் தான் அடிக்கும். ஸ்லோ பண்ணிவிட்டு எட்ட போயிடுங்க. ஒன்று இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்பீடு வச்சுட்டா அவ்வளோதான். மேலெல்லாம் டைம் வந்து அந்த பபுள்ஸ் அந்த கொதிக்க அதை அடிச்சிடும். மேலே இப்படி விட்டா இந்த பபுள்ஸ் அப்படி வருது இல்லை, அந்த காமிக்கே அதுக்குள்ளே அது மேலே அடிச்சிருமோன்னு கிண்டிட்டு இருக்கேன். ஏலக்காய் போடும். ஏலக்காய் போட்டாச்சு. இந்த மாதிரி வருது இல்லை, கொதிக்கும் நம்ம அப்புறம் வந்து கிண்டிடணும். எல்லாம் மேலே பட்டுரும். ஏலக்காய் வாசனை ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. கேசரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். என்னம்மா நைட்டுக்கு சப்பாத்தியா? ஆமாண்டா, சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். அதுக்கு மாவு போட்டிருக்கேன். மாவு பேசிஞ்சிட்டு இருக்கா சப்பாத்தி மாவு. இதுன்னு நம்ம இப்போ புதுசாக அரைச்சதா? அரைச்சது அதான் போட்டால் போதுமா என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் போடலாம். பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ரேஷனில் கொடுத்தாங்கல்ல, அதான் 4 கிலோ போதுமா. அதுதான் அரைச்சி நல்லா இருக்கும். அரைச்சாச்சு. இந்த மாவு எங்களுக்கு சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி கொடுத்தது கூட இப்போ காலி ஆச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ளே திரும்பியும் கிடச்சிருச்சு. நல்லா இதுவும் அப்புறம் மிளகாய் தூளும் அரைச்சிட்டு வரணும். இதில் எத்தனை சப்பாத்தி வரும்? என்ன எப்படியும் ஒரு 12 கிட்ட வரும். சூப்பர். எங்களுக்கு இப்போ நைட் இன்னைக்கு டின்னர் வந்து சப்பாத்தி. இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்காக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. போட போறீங்களா? கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி மாவு போதுமாடா? போடும். நெய் போட்டுக்கோங்க. சூப்பராக நெய் போட்டால் கரெக்ட் ஆகிடும். நெய் போட்டு போகிறேன். நெய் போட்டு தண்ணிலாம் நல்லா ஊற்றி பேசினாலே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். கம்மங்கூழா? என் தங்கச்சிக்கு கூழு குடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. கேவுரு கம்புலாம் போட்டு ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு கொஞ்சமா காசி பாக்குறோம். ஒரே நாளைக்கு வந்துச்சு. குளிக்க வைக்காம தானே குடிக்க போறீங்க? இப்ப மதியானம் ஊற வச்சுதே இப்ப அரைச்சி அப்படியே செய்யறாங்க. எப்படி இருக்குன்னு தெரியும். மாங்காய் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். மாங்காய் இல்ல, மாங்காய் இல்லாம நீங்க மோர் ஊற்றி குடிச்சா எனக்கு வெங்காயம் பிடிக்காது. மாங்காய் மோர் அந்த மாதிரி புளிப்பா இது குடிச்சா செமையா இருக்கும். இப்போ செஞ்சு நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு அப்படியே வச்சு குடிக்கலாம். ஓகே, எப்படி டேஸ்ட் வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஒரு லாங் வீடியோவாக இன்னும் அப்லோட் பண்ணுறோம். நிறைய கம்பு வாங்கி வச்சுருக்கோம். கம்பு, கேழ்வரகுலாம் இப்போதைக்கு சாம்பிள் செஞ்சு பார்க்குறோம். வேக வச்ச உருளைக்கிழங்கு கிரேவி தான் பண்ண போகிறோம். சப்பாத்தியும் செமையாக சுட்டு அடுக்கிட்டு இருக்கா என்னோடய தங்கச்சி. சூப்பராக இன்றைக்கி சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட போகிறோம். நைட் டின்னருக்கு சப்பாத்தி உருளைக்கிழங்கு பண்ணியிருக்காங்க அம்மா.
அம்மா சாப்பிடலாமா? சாப்பிடலாம்டா செல்லம். எத்தனை வேணும்? எனக்கு வந்து ஒரு 2 1.5 தான்மா சாப்பிடுவேன். அம்மா சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. அம்மா தான் பண்ணாங்க உருளைக்கிழங்கு மசாலா. செஞ்சாடா? அவளும் செஞ்சாளா? நான் அவள் சப்பாத்தி மட்டும் தான் செஞ்சான்னு நினச்சேன். செல்லம் தான் செஞ்சுருக்கா. சூப்பர்டா செல்லம். சாப்பிட்டு பாருங்க. நானும் கலந்து பண்ணோம். 2 செஞ்சது நானே உருட்டு அந்த அம்மா 2 பேரோட மிக்சிங்ல ரெடியா இருக்கு. எப்படி இருக்கு சப்பாத்தி? வணக்கம். சப்பாத்தி சாப்பிட்டு நைட் நாங்கள் வந்து டின்னருக்கு சப்பாத்தி தான் சாப்பிட்ருக்கோம். இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு ஊட்டி விடுங்க. சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. சப்பாத்தி, அதுவும் அம்மாவுக்கு சப்பாத்தி உருளைக்கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லைம்மா? ஆமாண்டா. உருமாவும் பிடிக்கும். உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கு. லாஸ்ட்டாக அன்றைக்கி ஒரு நாள் மட்டன் செய்ய கூட செஞ்சோம். மட்டன் குழம்பு. அதான் இந்த உருளைக்கிழங்கு செஞ்சு இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆமாம், சூப்பராக இருக்குது. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் நைட் டின்னர் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.